நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். ஹிந்து, உன்னை இங்கிருந்து காப்பாற்ற தான் நான் வந்திருக்கேம்மா. நீ நல்லா யோசனை பண்ணி முடிவிடு. நீங்க எதுக்கு தேவையில்லாம கெட்ட பேர் எடுத்துக்கிறீங்க? என்னால மத்தவங்க முன்னாடி நீங்க அவமானப்படுறத பாக்குறது எனக்கு பிடிக்கல. அதனால இப்போதைக்கு நான் எங்கேயும் வரமாட்டேன் ரகுமாமா. நீங்க கிளம்புங்க. ஏண்டா, உனக்கு இப்ப புரிஞ்சு போச்சா? இந்து என்னோட பேச்ச மீறவே மாட்டா. பாரு, உன்னோட இந்த ஆவேசம் அதிகாரம்லாம் சும்மாதான். தேவையில்லாம ஒரு ஆபரேஷன் முடிஞ்சு வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த இந்து பின்னாடி சுத்தாம வேற ஒரு கல்யாணம் பண்ணி சந்தோஷமா வாழ்ற வழிய பாரு. அதான் உனக்கு நல்லது. அத்தை, இங்க நடக்கிறதெல்லாம் எனக்கு தெரியும். ஒரு நாள் இல்லைனாலும் ஒரு நாள் உங்களுக்கு நான் யாருன்னு காட்டுறேன். பார்த்துட்டே இருங்க இந்த ரகு என்ன செய்யறான்னு. அப்படியா? நீ அப்படியெல்லாம் பண்ணுவியா? உன்னால முடிஞ்சத பாத்துக்கடா. ஆமா, இது உங்க குடோன்ல இருக்கிற சிசிடிவி ஃபுட்டேஜ் தானே அது? ஆமா சார், இந்த கேமரால தெரியுற 2 பேரை பத்தி தான் நான் இப்ப சொல்ல வந்திருக்கேன். இவங்கள பத்தி நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? இவங்க 2 பேருமே எங்க கம்பெனி ஸ்டாஃப் கிடையாது. இவங்க குடோனுக்குள்ள போயிட்டு வந்த டைமிங்க நீங்க பாத்தீங்களா? அந்த நேரம் தான் செக்யூரிட்டிங்க டியூட்டியை சேஞ்ச் பண்ற டைம். வெறும் 5 நிமிஷம். அந்த 5 நிமிஷத்துல தான் இவங்க குடோனுக்குள்ள புகுந்து கலப்படத்தை பண்ணிருக்காங்க. ஓகே, இவங்கள பத்தி வேற ஏதாவது உங்களுக்கு தெரியுமா? இதுக்கு முன்னாடி வேற எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? எனக்கு யாருன்னு தெரியாது. இவங்க ஸ்ட்ரேஞ்சரா இருக்காங்க. இவங்களை கண்டுபிடிக்கணும். யார் மூலியமா செஞ்சாங்கன்னு தெரியணும். மிஸ்டர் அருண், உங்க கையில இருக்கிற இந்த வீடியோ ஃபுட்டேஜ் உங்க கம்பெனியில சம்பவம் நடந்த 2வது நாளே என் கைக்கு வந்துருச்சு. நான் அப்பவே இவங்களை கண்டுபிடிக்க எல்லா வழியிலையும் நான் முயற்சி பண்ணேன். ஓகே சார், இவங்களை பத்தி ஏதாவது உங்களுக்கு தகவல் தெரிஞ்சதா? ஒரு நாள் என்கிட்ட மாட்டினாங்க. அப்புறம் இவங்க மூலமா என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சதா? இல்ல, உடனே மேலிடத்துல இருந்து கால் வந்துச்சு. கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி அவங்களை விட வேண்டியதா போச்சு. அப்படின்னா இவங்க தான் அந்த தப்பை பண்ணியிருக்காங்கன்னு தெளிவா தெரியுது. இவங்க 2 பேரும் மாட்டிட்டாங்கன்னு கேள்விப்பட்ட உடனே இதை செய்ய சொன்னவங்களும் இன்வால்வ் ஆகி அவங்கள காப்பாத்திட்டாங்கன்னு சொல்ல வரீங்களா? மிஸ்டர் அருண், உண்மையை சொல்லணும்னா அதான் ஃபேக்ட். அவங்க வேற ஏதோ காரணத்துக்காக தான் அவங்க குடோனுக்கு வந்திருக்காங்க. அவங்க கலப்படம் பண்ணதுக்கான ப்ரூஃப் ஏதாவது இருக்கான்னு என்கிட்ட கேட்டாங்கன்னா நான் என்ன பண்ண முடியும்? இவங்க 2 பேரும் இப்போ எங்க இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? இவங்க இப்போ ஊர்லயே இல்லை, மும்பைக்கு போயிட்டதா கேள்விப்பட்டேன். போலீஸ் இன்வால்வ் ஆகி இவங்களை ரிலீஸ் பண்ணது யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? எனக்கு தெரியும். உங்களுக்கு தெரிஞ்சால்தான் அதை பண்ணாங்க. அப்படியா? யாரு? உங்களோட பிசினஸ் எனிமி ஜேபி. ஜேபியா? இவங்களுக்கு பின்னாடி அவர் தான் இருக்காரா? அவர் தான் இவங்க 2 பேரையும் வர வச்சிருக்காரு. அவர் வேலை முடிஞ்சதும் மறுபடியும் மும்பைக்கு அனுப்பிட்டாரு. அதுக்காக ஜேபியை தொட முடியாதுன்னு நீங்க நினைக்காதீங்க. ப்ரூஃப் இல்லை, அதான் காரணம். அவங்க கிட்ட இருந்து உண்மையை வர வச்சு ஜேபிக்கு எதிராக ப்ரூஃப் ரெடி பண்ணலாமே. உண்மையை வர வைக்க இவங்க வேணும் இல்லையா? இவங்களை கண்டுபிடிக்கணும்னு நீங்க ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்கன்னா நான் தேடி பார்க்குறேன். வேற எதுவும் என்னால் பண்ண முடியாது. சரி சார், அதை பத்தி நான் யோசனை பண்றேன். சரி. என்னது? ரகு கூட இந்துவை அனுப்பி வைக்கணுமா? என்னம்மா நீ சொல்லிட்டு இருக்க? இது ஒன்னும் சாதாரணமான விஷயம் கிடையாது. இந்த உலகத்துல நடக்க முடியாத காரியம் ஏதாவது இருக்கா என்ன? நம்ம மனசு வச்சோம்னா என்ன வேணாலும் பண்ணலாம். ஆனா மனசு வைக்கணும். இந்த பாருமா, ரகுவையும் இந்துவையும் பிரிச்சு வைக்கணும்னா அதுக்கு சாதாரண வேலை பார்த்தா பத்தாது. ரகுவோட ரத்தத்துல இந்துவோட சொந்தம்ன்றது நிரந்தரமா இருக்கு. அப்புறம் ரகு மேல இந்து வச்சிருக்கிற பாசமும் நம்பிக்கையும் இரும்பு சங்கிலி மாதிரி.
அந்த சங்கிலிய உடைக்க நம்மளோட மொத்த விதையையும் யூஸ் பண்ணி ஆகணும். ஆன்ட்டி, இந்துவோட ரக்ஷகன் இப்ப ரகுதான். ஆ, ரகுக்கும் இந்துக்கும் இடையில இருக்கிற உறவுல விரிசல் விழுந்தா மட்டும்தான் நம்மளால இந்துக்கு ஒரு பாடத்தை கத்து தர முடியும். ரகுவால இந்துக்கு இனிமே போன் பண்ணவே முடியாது. அவளோட மொபைல் போனை வாங்கி நான் ஆஃப் பண்ணி வச்சிருக்கேன். அதனால அவங்களுக்குள்ள இருக்க உறவுல எந்த விரிசலும் வராதா ஆன்ட்டி? பின்ன வேற என்ன செய்யறது? அவங்க 2 பேரையும் தப்பா பேச வச்சா ரகு அதுக்கான காரணத்தை கண்டுபிடிச்சிருவான். அதுக்கு நானும் நீயும் தான் காரணம்னு தெரிய வந்தா அவன் சும்மா விட மாட்டான். நம்மள உண்டுலன்னு ஆக்கிடுவான். அதுதான் அவனோட சுபாவம். ஆன்ட்டி, நான் என்ன எதிர்பார்க்கறேன்னா அவங்க 2 பேரையும் வீட்டை விட்டு வெளியில அனுப்ப கூடாது. பின்ன தப்பா புரிய வைக்கணும். ஓ, அப்படின்னா இந்துக்கு ரகு மேல வெறுப்பு வரணும். இல்லனா ரகுக்கு இந்து மேல வெறுப்பு வரணும். ரகுக்கு இந்து மேல எப்பவுமே வெறுப்பு வராது. இந்து அவனோட முகத்துல காரி துப்புனாலும் அதை தொடச்சு போட்டுட்டு அவன் பாட்டுக்கு போயிட்டே இருப்பான். அப்புறம் இந்து அவகிட்ட நாம ஏதாவது முயற்சி பண்ணோம்னா அது நடக்க வாய்ப்பு இருக்கு. அப்படின்னா நீங்க அந்த வழியிலேயே வேலையை பார்க்க முயற்சி பண்ணுங்க. அதுக்கான எல்லா உதவியும் நான் உங்களுக்கு பண்ணி தரேன். ஆனா வேலையை கண்டிப்பா முடிக்கணும். அது உங்களால பண்ண முடியும்ல? இங்க பாருமா, ஒரு ஆணையும் பொண்ணையும் பிரிச்சு வைக்கிறதுக்கு இந்த சுமதிக்கு யாரும் சொல்லி தர தேவையில்ல. அப்படின்னா இந்துக்கும் ரகுவுக்கும் நடுவுல சண்டையை மூட்டி விடுறதுக்கான வேலைய நான் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கலாம், அப்படிதானே? எதிர்பார்க்கறதால எந்த பிரயோஜனமும் இல்ல. அவங்கள எதிரியாக்கி பிரிச்சு வச்சா எனக்கு என்ன கிடைக்கும்? உங்களுக்கு நிறையவே கிடைக்கும். ஆ? இதுல 16,000 ரூபாய் இருக்கு. அட்வான்ஸ் தான். நான் எதிர்பார்த்த மாதிரி வேலையை முடிச்சிட்டீங்கன்னா மீதி பணத்தையும் நான் உங்களுக்கு கொடுத்துடுறேன். இந்தாங்க. அப்படின்னா நீங்க வேலையை முடிச்சிருவீங்கல்ல? கண்டிப்பா. ரகுவும் இந்துவும் எதிரியாயிட்டாங்கன்ற வார்த்தைய நான் உடனே எதிர்பார்க்கலாம் இல்லையா? நீ தைரியமா இருமா. இந்து ரகு சம்பந்தப்பட்ட விஷயத்தை இனி நான் பாத்துக்கிறேன். அவங்க 2 பேரும் பார்த்தாலும் இனி பேசாத மாதிரி நான் பண்ணிடுறேன். நீ கவலைய விடு. நான் சொல்ல வந்த விஷயம் உனக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படின்னா இந்து ஜேபியையும் அருணையும் வச்சு விளையாண்டுட்டு இருக்காளா? இந்துவை நாம அந்த எஸ்ஐ மூலமா கேஸ் கொடுத்து அரெஸ்ட் பண்ணலான்னு நினைச்சப்போ ரகு தான் அந்த ஜேபி யூஸ் பண்ணி இந்துவை காப்பாத்தினான். அந்த எஸ்ஐ சொன்னதுக்கு அப்புறம் தான் நான் இன்னொரு விஷயமும் கேள்விப்பட்டேன். நம்ம கம்பெனி குடோன்ல வந்து கலப்படம் பண்ண அந்த பசங்க இருக்காங்கல்ல, அவங்கள அந்த ரகு கண்டுபிடிச்சு போலீஸ்ல ஒப்படைச்சிருக்கான். நம்ம சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு அந்த எஸ்ஐ அவங்க 2 பேரையும் தப்பிக்க வச்சிருக்கான். இல்லைன்னா ஐயோ என் பொண்ணு நல்லா மாட்டிருப்பா. நாம இந்துவை குற்றவாளியா சேர்க்கணும்னு நினைக்கிற அந்த கேஸ்ல அபி குற்றவாளியா மாட்டலங்கிறது நம்மளுடைய பாக்கியம். ஒரு பக்கம் அந்த ரகு, ஒரு பக்கம் அந்த ஜேபி இந்துவை காப்பாத்திட்டு இருக்காங்கல்ல. அவங்க 2 பேரும் இல்லாம போனாதான் இந்து அடங்குவா. இந்து இந்த வீட்டுல இருந்ததை விட சக்தி இப்ப அதிகமா இருக்கு. அதனாலதான் என்னவோ அவளால இப்படி எல்லாம் பண்ண முடியுது. எனக்கு அது நல்லாவே புரியுதுன்னு. ஆனா நாம இப்ப என்னென்ன பண்றது? சுபத்ரா, நாம பிளான் பண்ணி ஏதோ ஒரு பெரிய ஷாக்கை இந்துக்கு கொடுத்தே ஆகணும். அதை கொடுக்கலன்னா இந்து நம்ம கம்பெனியில் நடந்த கலப்படம் சம்பந்தப்பட்ட எல்லா விஷயத்தையும் கண்டிப்பா வெளியே கொண்டு வந்துருவா. குற்றவாளியா நாம இப்ப அந்த ஜேபிய கைய காட்டி அருணையும் அனந்தனையும் நம்ப வச்சிருக்கோம் இல்லையா? இத பாரு, அருணுக்கு இந்த விஷயத்துல லேசான ஒரு சந்தேகம் இருக்கு. அப்போ இதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னு நீங்களே சொல்லுங்க அண்ணே. சுபத்ரா, நீ யோசனை பண்ணி பாரு. அந்த ஜேபி இங்க காலை வச்சதுக்கு அப்புறமா தான் இந்த பிரச்சனை எல்லாம் ஒண்ணும் இல்லாம போச்சு. அவன் பார்வதியோட குழந்தைய தேடி மகேந்திரனே கண்டுபிடிக்க வாய்ப்பு இருக்கு. எனக்கு பயமா இருக்கு சுபத்ரா.
சில உண்மைகளை என்னதான் மூடி வச்சாலும் கண்டிப்பா வெளியே வரும் இல்லையா? நீங்க என்னையும் சேர்த்து பயமுறுத்தாதீங்கண்ணே. அது எல்லாமே நடக்காம இருக்கணும்னா ஒரே ஒரு வழிதான் இருக்கு. ஜேபியை போட்டு தள்ளணும். அதுக்கப்புறம் அந்த இந்து அவளையும் நம்ம கொல்லணும். அதுக்கப்புறம் பார்வதியோட குழந்தைய பத்தி எதுவுமே தெரியாம போயிடும். அப்படின்னா சரி, நீங்க என்ன பண்ணணுமோ பண்ணுங்க. பணம் எவ்வளவு வேணும்னு சொல்லுங்க, அதை நான் கொடுக்கறேன். ஆனா எக்காரணத்து கொண்டும் நம்ம எந்த விஷயத்திலையும் மாட்டவே கூடாது. அதுக்கு தகுந்த ஆளுங்க என் கஸ்டடியில் இருக்காங்க. சுபத்ரா, நீ பணம் கொடுத்தா மட்டும் போதும். மீதி இருக்கிற வேலை எல்லாமே தேவைக்கேற்ப நானே பண்ணிக்கிறேன். என்ன எதுக்காக பார்க்கணும்னு சொன்ன? எனக்கு உன்னுடைய ஹெல்ப் வேணும் ரகு. நீ இப்போ தெளிவாக இருந்தால் நம்ம பேசலாம். நான் இப்போ தெளிவாக தான் இருக்கேன் ரகு. ஒருவேளை நான் போதையிலே இருந்தேன்னா என்னுடைய எதிர்காலம் முழுக்க நான் ஜெயிலே இருக்க வேண்டியதாயிரும். அருண், உன்னோட மாற்றம் நல்லதாக இருந்தா நான் எப்பவும் கூட இருப்பேன். ஆமாம், இப்போ நான் உனக்கு என்ன ஹெல்ப் பண்ணணும்? இங்க கம்பெனி ப்ராடக்ட்ல கலப்படம் பண்ணதா 2 பேர் மாட்டியிருக்காங்க. அவங்க யாருன்னு தெரியுமா? நல்லாவே தெரியும். நான் அவங்க 2 பேரையும் போலீஸ் ஸ்டேஷனில் ஒப்படைச்சேன். ஆனால் அந்த எஸ்ஐ ஒரு ஃப்ராடுத்தனை பண்ணி அவங்க 2 பேரையும் தப்பிக்க வச்சிட்டான். எஸ்ஐ கிட்ட கேட்டப்போ போலீஸ் கிட்ட இருந்து தப்பிச்சிட்டாங்கன்னு சொன்னான். அவங்க எங்க இருந்தாலும் நீங்க தான் அவங்கள கண்டுபிடிக்கணும். அவங்கள கண்டுபிடிச்சா மட்டும்தான் நான் இந்த கேஸ்ல இருந்து தப்பிக்கவே முடியும். அதுக்கப்புறம் தான் இந்த குற்றத்தை பண்ண எல்லாரையுமே சட்டத்துக்கு முன்னாடி கொண்டு வர முடியும். நீ நினைச்சீன்னா அவங்க 2 பேரையும் பிடிச்சிடலாம். அவங்க 2 பேரும் மும்பைக்கு போயிட்டு தான் கேள்விப்பட்டேன். அங்கே போய் நான் எப்படி கண்டுபிடிக்க முடியும்? நம்ம போலீஸ்கிட்ட ஹெல்ப் கேட்கலாம். அவங்க 2 பேரும் கஸ்டடியில இருந்து தப்பிக்க வச்சதே போலீஸ்காரங்க தான். அவங்க கிட்ட எப்படி திருப்பி கேட்கறது? எனக்கு அதுல நம்பிக்கை இல்லை. நீ மனசு வச்சாதான் நடக்கும். இப்போ நான் என்ன பண்ணணும்னு சொல்ற? ரகு, அந்த ஜேபி தான் இங்கே நடக்கிற பிரச்சனை எல்லாத்துக்குமே காரணம். ஜேபியா? ஆமா, நான் உண்மையை தான் சொல்றேன். எங்க கம்பெனியை இல்லாம பண்ணி பூட்டு போடுறதுக்கு இந்து மூலியமா பண்ணதான் இந்த பிளான் எல்லாமே. அந்த ஆள் ரெடி பண்ண ஆளுங்க தான் இவங்க. மும்பையில இருந்து ஜேபி தான் அந்த 2 பேரை இங்க வர வச்சிருக்காரு. வேலை முடிஞ்ச உடனே அவங்கள மும்பைக்கு அனுப்பி வச்சிட்டாரு. அருண், நீ ஏன் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? நடந்த விஷயங்களை தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இந்து கிட்ட இதை பத்தி நான் சொன்னா அவ கண்டிப்பா கேட்க மாட்டா. ஜேபி கூட நீ நெருங்கி இருக்கிறதுனால தான் நான் இந்த உதவி அவங்ககிட்ட கேட்கிறேன். கலப்படம் பண்ண அந்த கிரிமினல்ஸ் மும்பையில எங்க இருக்காங்கன்னு அந்த ஆள் மூலியமா நீ தெரிஞ்சுக்கலாம். அந்த விவரம் தான் எனக்கு வேணும். உன்னால எனக்கு உதவி பண்ண முடியுமா? அதான் எனக்கு தெரியணும். அருண், இதெல்லாம் உங்ககிட்ட யார் சொன்னா? ஜேபி சார் இப்படி எல்லாம் பண்ணவே மாட்டாரு. அவர் ஒரு நல்ல மனுஷன். அவர் எப்படிப்பட்டவர்னு நீ என்கிட்ட சொல்றதுக்காக நான் உன்னை கூப்பிடல. நானும் இந்த ஒன்னா சேர்ந்து வாழ நீ ஆசைப்படுற அப்படின்னா நீ எனக்கு உதவி பண்ணி தான் ஆகணும். இல்லனா இந்து கண்ணீர் வடிக்கிறத நீ பார்க்க வேண்டியது வரும். அருண், யாரோ சொன்னதை வச்சு நீ எல்லாத்தையும் ஒரே மாதிரி பார்க்க வேண்டாம். நீ ஜேபியை சந்தேகப்படுற மாதிரி உன் குடும்பத்துல யாரையும் சந்தேகப்படல. ஜேபி கிட்ட போறதுக்கு முன்னாடி உன் குடும்பத்துல உன்னை யார் ஏமாத்துறாங்கன்றது கண்டுபிடிச்சாதான் உனக்கு நல்லது. தேவையில்லாம நீ பேச்ச மாத்தாத. இந்து சொன்னதுக்கு அப்புறம் நீ இருக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும். உதவி கேட்கும் போது நீ இப்படி பேசுவேன்னு நான் எதிர்பார்த்தேன்டா. அருண், இந்து என்னுடைய வாழ்க்கை 2 திசையில போகணும்னு நினைச்சீனா நீ எனக்கு உதவி பண்ணாத. நாங்க 2 பேரும் ஒன்னா சேரணும்னு ஆசைப்பட்டீனா நீ எனக்கு உதவி பண்ண. வேற எதையும் நான் சொல்ல விரும்பல. சித்தி,
என்னடி உன் வேலை எல்லாம் முடிஞ்சுதா? முடிஞ்சிருந்தா அந்த பசுமாட்டுக்கெல்லாம் வைக்கோல போடுப்போ. நான் அதுக்காக வரல. என்னோட ஃபோன் எங்க? உனக்கு எதுக்கு இப்ப போனு? பொண்ணுங்க மொபைல் போன் அதிகம் யூஸ் பண்ணக்கூடாது. அது மட்டும் இல்லாம யார் உனக்கு கால் பண்ண போறா? உன் புருஷன் கூட தான் எந்த உறவும் இல்லல்ல. எனக்கு யார் கூடயாவது உறவு இருக்கா இல்லையான்னு நீங்க தீர்மானிக்க வேண்டாம். நான் மொபைலை யூஸ் பண்ணணுமா வேண்டாமான்னு நான் தான் முடிவெடுப்பேன். நீ இந்த வீட்ல வாழணும்னா உன்னோட எல்லா விஷயங்களையும் நான் தான் முடிவெடுப்பேன். நீங்க தேவையில்லாம பேசாதீங்க. என்னோட போனை கொடுத்தா போதும். யாருக்கு கால் பண்ண போனை கேக்குற? ரகுக்கா இல்ல உன் ஃப்ரெண்டுன்னு சொல்லிக்கிட்டு இந்த வீட்டுக்கு வந்தானே அந்த ஜேபிக்கா? யாருக்கு இப்ப நீ கால் பண்ணணும்? சித்தி, எனக்கு நீங்க தங்க இடம் கொடுத்துருக்கீங்கிறதுனால என் சுதந்திரத்துல தலையிடாதீங்க. அதான் நீங்க சொல்ற எல்லாத்தையும் நான் செய்யறேனே. என்னோட போனை கொடுங்க. நான் ரகு மாமாக்கு உடனே கால் பண்ணணும். ஓஹோ, அவனை இந்த வீட்டுக்கு வர வச்சு என் மேலயும் என் வீட்டுக்கார மேலயும் அக்கிரமம் பண்ணலான்னு நீ பிளான் பண்றியா? சித்தி, போலீஸ் ஸ்டேஷன்ல நான் கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்காக இன்னைக்கு நான் அங்க போய் கையெழுத்து போட்டாகணும். அதுக்காக தான் நான் அவருக்கு கால் பண்றேன். உங்களை டிஸ்டர்ப் பண்றதுக்காக இல்ல. அப்படி ஒண்ணும் நீ அந்த ரகு கூட வண்டியில ஏறி போக வேண்டாம். போலீஸ் ஸ்டேஷன் ஒண்ணு அவ்வளவு தூரம் இல்லல, ஒரு 4-5 கிலோமீட்டர் தானே. நீ நடந்து போனா போதும். ஏண்டி, நாங்கெல்லாம் அந்த காலத்துல இதை விட தூரம்லாம் பல வேலைக்கு நடந்து போயிருக்கோம். நீயும் நடந்து போனாலே போதும். சித்தி, போலீஸ் ஸ்டேஷன்ல ரகு மாமாவால எனக்கு ஒரு உதவி ஆகணும். அதுக்காக தான் அவருக்கு கால் பண்றேன். ஏண்டி, நீ எதுக்கு ரகுவோட உதவியை எதிர்பார்க்கற? உனக்கு ரகுவை பத்தி ஏதாவது தெரியுமா? இருந்தாலும் ரகுவை பத்தி உனக்கு தெரியாத ஒரு விஷயம் எனக்கு தெரியும். அத உன்கிட்ட சொல்ல வேணாம் தான் நான் நினைச்சேன். ஆனா இனிமே என்னால சொல்லாம இருக்க முடியாது. நீங்க ரகு மாமா பத்தி என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? அடியே, உன்னோட அப்பாவை 21 முறை கத்தியால குத்தி கொலை பண்ண பார்த்தவன் தான் இந்த ரகுவும் அவனோட அப்பாவும். என்னோட அப்பாவையா? ஆமாண்டி, உன்னோட உண்மையான அப்பாவை வெட்டின விஷயத்தை தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். அப்படின்னா என்னோட உண்மையான அப்பா யாருன்னு உங்களுக்கும் ரகு மாமாக்கும் தெரியுமா? எனக்கும் அப்பாவை பத்தி தெரியாது, என் வீட்டுக்காருக்கும் தெரியாது. கேள்விப்பட்டதை வச்சு சொன்னேன். அவருதான் உன்னோட அப்பான்னு தெரிஞ்சு ரகு அவரை வெட்டினான்னு எங்களுக்கு தெரியாது. அத நீ ரகு கிட்டதான் கேட்கணும். அப்படின்னா என் அப்பா எங்க இருக்காருன்னு உங்க யாருக்கும் தெரியாதா? இருந்தாலும் இந்த ஊர்ல இருக்க வாய்ப்பே இல்ல. வெட்டு வாங்கிட்டு இருக்கிற உயிரை வச்சு எஸ்கேப் ஆயிட்டாரு. என் அப்பா எங்க இருக்காருன்னு ரகு மாமாக்கு தெரியுமா? தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. என்ன ஆனாலும் உன் அப்பாவை அவன் குத்துன விஷயம் உனக்கு தெரியக்கூடாதுன்னோ, அப்படியே தெரிஞ்சாலும் நீ அவனை வெறுக்காம இருக்கிறதுக்காக தான் உன்னை பாதுகாக்கிற மாதிரி உன் பின்னாடியே சுத்திட்டு இருக்கான். அதனால இங்க பாரு, இனி நீ ரகு கிட்ட நெருங்கும் போது கொஞ்சம் ஜாக்கிரதையா நெருங்கு. அவன் ஒன்னும் நீ நினைக்கிற மாதிரி ஆள் இல்ல. அவன் ஒரு சாத்தான். அம்மாடி இந்து, இந்த வேலை செய்யறதுக்கு உனக்கு கஷ்டமா இருக்குல்ல? இதெல்லாம் நான் ஏற்கனவே பண்ணிட்டு இருந்தது தானேப்பா. பரவாயில்ல, நான் பாத்துக்கிறேன். அப்படி இல்லம்மா, முன்ன மாதிரி நீ இப்போ இல்லைல்ல. இப்போ உனக்கு உடம்புல பிரச்சனை இருக்குல்ல. சுமதிக்கு எல்லார் மேலேயும் கோவம். அதை அவ உன்கிட்ட காட்டிட்டு இருக்கா. நீ எதுவும் செய்ய வேண்டாம், தள்ளு, நான் பாத்துக்கிறேன். வேண்டாம்ப்பா. ஒருவேளை சித்தி பார்த்தாங்கன்னா என் கூட சண்டைக்கு வந்துருவாங்க. நான் கஷ்டப்படுறது உங்களுக்காவது தெரியுதுல, அதுவே போதும். நீ இப்படி கஷ்டப்படுறத பார்க்கும்போது எனக்கு அப்படியே டென்ஷன் ஆகுதுமா. மறுபடியும் ஆஸ்பத்திரி போக வேண்டியிருக்குமோ? நான் வேலை செய்யறதுல உனக்கு என்னம்மா பிரச்சனை? ஒருவேளை சுமதியே பார்த்தாலும் உங்ககிட்ட எதுவும் கேட்க மாட்டா. அதுக்கு நான் பொறுப்பு. வேண்டாம்ப்பா, இப்ப எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இதெல்லாம் நானே பாத்துக்கிறேன். அப்படின்னா உன் இஷ்டப்படி பண்ணு. நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வந்துடுறேன். அப்பா, என்னம்மா, உனக்கு எதாவது வாங்கிட்டு வரணுமா?
எனக்கு எதுவும் வேண்டாம்ப்பா. ஆ நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும். என்னம்மா? ரகு மாமா கத்தியால குத்தி யாராவது ஊரை விட்டு போனதா கேள்விப்பட்டிருக்கீங்களா? ரகுவோட குத்த வாங்கிட்டு ஊரை விட்டு போயிருக்காங்களா? குத்து வாங்கினா கண்டிப்பா செத்துருவாங்க, இல்லைன்னா படுத்த படுக்கையா இருந்து எந்திரிக்கவே முடியாது. எப்படி ஊரை விட்டு போக முடியும்? ஆமா, நீ எதுக்கு இப்போ அதை பத்தி கேட்ட? ரகு மாமா கத்தியால குத்தி சாகாதவங்க யாராவது இருந்தா அவங்கள பத்தி கொஞ்சம் தேடி பாக்குறீங்களா? கொஞ்சம் தேடி பாருங்கப்பா. என்னம்மா இப்படி கேட்டுட்டு இருக்க? ஆமா, ரகு கிட்ட குத்து வாங்கினவங்கள இப்ப எதுக்கு நீ தேடிட்டு இருக்க? அந்த கூட்டத்துல ஒரு ஆள் எனக்கு உயிர் கொடுத்தவர்னு கேள்விப்பட்டேன். உன்னோட அப்பாவா? ஆமா, என் அப்பாவை ரகு மாமா கத்தியால குத்துனதா கேள்விப்பட்டேன். அவர் ஏன் அதை பண்ணாருன்னு நான் தெரிஞ்சுக்கணும். என் அப்பான்னு தெரிஞ்சதை பண்ணாரா இல்ல தெரியாம பண்ணாரான்னு எனக்கு தெரியல. ஆனா ரகு மாமா தான் இதெல்லாம் பண்ணியிருக்காரு. ஆமா, இதெல்லாம் உங்ககிட்ட யார் சொன்னது? சித்தி தான். சுமதியா? சித்தி கேள்விப்பட்டதை வச்சு சொல்லியிருக்காங்க. நீங்க ஏதாச்சும் அந்த மாதிரி கேள்விப்பட்டீங்களா? அம்மாடி, நான் அந்த மாதிரி எதுவுமே கேள்விப்படல. அப்புறம் சுமதி ஏன் இப்படி சொல்றான்னு தெரியல. இருந்தாலும் இதோட உண்மையை பத்தி நான் தெரிஞ்சுக்க விரும்புறேன்ப்பா. என்னோட அப்பா வெட்டு வாங்கிட்டு எங்கேயாவது உயிரோட இருக்காருன்னா நான் அவரை கண்டுபிடிச்சாகணும். சார், ஷெனாய் குரூப்புக்கு இப்போ ஏற்பட்டிருக்கிற கெட்ட பேருனால நிறைய கிளைண்ட்ஸ் அவங்களோட எக்ஸ்போர்ட்டிங்காக அவங்கள சூஸ் பண்ணலன்னு கேள்விப்பட்டேன். நானும் கேள்விப்பட்டேன் ஜோசப். அதில் சில பேர் நம்ம கம்பெனியில் ஒர்க் பண்ண விருப்பப்படுறேன்னு மெயில் பண்ணியிருக்காங்க சார். மெயிலையும் நான் பார்த்தேன். ஆனால் அப்படி வர கிளைண்ட்டை நாம் இனிமேல் ஏற்றுக்க வேணாம் ஜோசப். அது ஏன் சார்? இந்த ஊரில் கால் வைக்கும்போது ஷேனாய் குரூப் கூட விளையாடுறது எனக்கு பெரிய த்ரில்லாக இருந்தது. ஆனால் அதோட இறகுகளாக இருந்தவங்க எனக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்களாக இருந்ததுனால எனக்கு ரொம்பவே சங்கடமாக போச்சு. அவங்களோட கவலை, கண்ணீர், வருத்தத்தை தான் நான் இப்போ பார்த்துட்ருக்கிறேன். கத்தி எடுத்துட்டு சண்டைக்கு நிற்கணும்னு நான் நினச்சவங்க இப்போவும் சத்தமே இல்லாமல் இருக்காங்க. இந்த விளையாட்டை இனி மாற்றி விளையாண்டே ஆகணும் ஜோசப். இன்னொரு டைம் குறி வச்சோன்னா அதில் நான் குறி வச்சவங்க தான் கண்டிப்பாக விழுந்தாகணும் ஜோசப். அது ஜேபியோட வண்டி. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.